ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க. என்ன சுகமாக இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. ஏசப்பா கிட்ட உங்கள் கவலைகள் எல்லாம் சொல்லுங்கள், சரியா? லாஸ்ட் வீக்கு நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை தியானித்தோம் இல்லையா? இந்த வாரம் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். எல்லாரும் புக்கு கொண்டு வந்துட்டிங்களா? நோட்டு கொண்டு வந்துட்டிங்களா? முக்கியமாக பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? இன்னைக்கு நம்ம தியானிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மனப்பாட வசனம் பார்க்கலாமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இன்னொரு முறை வாசிக்கலாமா? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆம் குட்டீஸ், தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, கரெக்டாக? இந்த உலகத்தில் நம்மளுக்கு பல காரியங்களை நம்ம இடறி போகிறோம். ஐயோ, மனுஷனை நம்பி இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு எல்லாரும் என்ன பண்ணுறோம்? மனுஷனை நம்புகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்னு பைபிள் சொல்லுது. நம்ம யாரை முதலாவது தேடணும்? ஜீசஸை தேடணும். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் இல்லையா? தாவீது சின்ன சின்ன விஷயமானாலும் ஜீசஸ் கிட்ட கேட்டு தான் செய்வார். இன்னைக்கு அநேக நோய்கள் சிறு குழந்தைகளை தாக்குது இல்லையா? நிறைய கேன்சர், நிறைய முடியாது, டாக்டர் சொல்லுவாங்க முடியாதுன்னு. ஆனால் தேவனால் கூடும். ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், டாக்டர் என்ன வேணால் சொல்லட்டும், இல்லை உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸு நீ மக்கு பிள்ளை, உனக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறல அப்படின்னு சொல்லட்டும். என்ன சொன்னாலும் மனுஷனால் அவ்வளோதான் கூடும், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். சரியா குட்டீஸ்? என்ன பிரச்சனை இருந்தாலும் தாவீதை போல் நம்ம என்ன பண்ணோம்? அவரிடத்துல கேட்கணும். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் ராஜா இருக்கிறாரு. அவர் நல்லா என்ன பண்ணார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயாவுக்கு எசேக்கியேலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்து, நீ சீக்கிரமாக மறிக்க போகிற அப்படின்னு ஜீசஸ் கொடுத்த வார்த்தையும் ஏசாயா என்ன பண்ணார் தெரியுமா? எசேக்கியேல் ராஜா கிட்ட போய் சொன்னார். அப்போ எசேக்கியேல் என்ன பண்ணார் தெரியுமா? சுவர்புறமாக அழுது, ஏசப்பா என்ன உமக்கு நலமானதை எனக்கு செய்யுங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு மனம் கசந்து என்ன பண்ணார் தெரியுமா? அழுதார். அவருடைய அழுகை, அவருடைய கண்ணீரை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ஆயுளை 15 வருடம் கூட்டி கொடுத்தாரு குட்டீஸ். ஆமாம், எல்லாரும் சொல்லலாம் உன் காலம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம் டாக்டர்ஸ். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனால் எல்லாம் கூடும் அப்படி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, முட்டி போட்டு ஏசப்பாவிட்ட நீங்கள் அழுதிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும். அன்னாள் ஒரு தாய் இருக்காங்க இல்லையா நம்ம பைபிளில்? அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. ஆனால் அவங்க அன்னாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சர்ச்சில் போட்டு அழுதாங்க. ஏசப்பா, என் நிந்தையை மாற்றுங்க, எனக்கு ஒரு குழந்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே நான் தரேன், என் நிந்தையை போக்குங்கன்னு மனம் கசந்து அழுதாங்க குட்டீஸ். ஆமாம் குட்டீஸ், எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே குழந்தை இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸு டாக்டருக்கெல்லாம் கைவிட்டிருப்பாங்களே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு இவ்வளோ வருஷம் இருந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கே, எனக்கு குழந்தை வேணும்னு எத்தனை தாய்மார்கள் காத்திருக்காங்க தெரியுமா? ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன ரிப்போர்ட்டு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அவங்கள பூஸ் பண்ணணும். சரியா ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவனால் எல்லாம் கூடும், நீங்கள் விசுவாசிங்க, இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஏசப்பா தருவார்னு நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும் குட்டீஸ், சரியா? இன்னைக்கு என்ன மனப்பாட வசனம்? மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும்.
சரியா? சரி, இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 5 டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை பற்றி, விவகாரத்தை டிவோர்ஸை பற்றி, பணத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி, நித்திய ஜீவன் அடையிறதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து வளர்ந்து படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவர் இணைத்ததை யார் பிரிக்கக்கூடாது, மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 12 வரை நம்ம இதை பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? எப்படி ஹஸ்பண்ட் இருக்கணும், எப்படி மனைவி இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, பிள்ளை வளர்ப்பில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அவர்கள் இருக்கணும்னு இந்த வேதத்தில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. சரியா குட்டீஸ்? அப்புறம் சிறு பிள்ளைகளை பற்றி ஏசப்பா சொல்கிறாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம். ஏசப்பா ஜீசஸு குழந்தைகளை உங்களை அதிகமாக அவர் நேசிக்கிறாரு. சரியா? ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. அப்போ சீஷர்கள் முன்னாடி எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணாங்க தெரியுமா குட்டீஸ்? ஏசப்பா கிட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஏசப்பா கிட்ட எப்படியாச்சும் பிளஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏசப்பா சீஷர்களோடு இருக்கும் பொழுது பல பேர் நிறைய கொஷினை கிளாரிஃபிகேஷனுக்காக, திருமணம் வந்தால் எப்படி இருக்கணும், குழந்தைகளை பற்றி எல்லா கிளாரிஃபிகேஷனும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுது நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க? அவங்கள அதட்டினாங்க. தள்ளி போங்க, ஏசப்பா ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, இப்போ நீங்கள் ஜீசஸை பார்க்க முடியாது, பிளஸ்ஸிங் வாங்க முடியாது அப்படின்னு எல்லா மதர்ஸ்கிட்டையும் அந்த சீஷர்கள் சொன்னாங்க. அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாமா? 13வது வசனம் பார்க்குறீங்களா? அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் கையை வைத்து, பத்தியா? ஏசப்பா சிறு பிள்ளைகள் மேலே கையை வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகளாகிய உங்களை தான் ஏசப்பா சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள், உங்களை போல உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது உள்ளதுன்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்டது? உங்களை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு ரொம்ப இன்னசென்டிவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க எழுப்புதலுக்கு ஆயத்தமாயிட்டாங்க குட்டீஸ். நீங்கள் இன்னும் ஆயத்தமாகலையா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீசஸ் கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. சரியா குட்டீஸ்? நீங்கள் ஏசப்பா குழந்தைகளை நேசிக்கிறாரு. உங்கள் ஜெபத்து மூலமாக ஏசப்பா உங்களோட பேசுவார். ஏசப்பா நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்களே, எங்கள் ஜெபத்தை கேளுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஏசப்பா நிச்சயம் கேட்பாரு குட்டீஸ். ஆமாம் குட்டீஸ். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு என் சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல் எடுக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் நான் சொல்லி கொடுப்பேன். ஒரு பிள்ளைக்கிட்ட கேட்பேன், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஜஸ்ட் ஒரு 1/2 செகண்டு, 1/4 செகண்டு, ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதானாங்க. அப்போது ஏசப்பா எப்படி உங்களோட பேச முடியும்? ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ப்ரேயர் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏசப்பா எப்படி உங்களை கேட்க முடியும்? நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து தினமும் ஏசப்பாவோட உறவாடும் பொழுது உங்கள் ஜெபம் 2 மினிட்ஸில் 4 மினிட்ஸில் இல்லை, 1/4 செகண்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கூட ஏசப்பா கேட்பார். ஆனால் டெய்லி 1/4 செகண்டு, 1/2 செகண்டு, 1/2 செகண்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா எப்படி உங்களோட பேச முடியும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? தினமும் ஏசப்பாவோட அதிக நேரம் பேசணும். எப்போவுமே அதிகாலையில் எழுந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். 4 மணிக்கு 5 மணிக்கு
அதாவது 6 o'clock முன்னாடி நீங்கள் எழுந்து ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட தினம் தினம் பேசும் பொழுது நீங்கள் பெருக செய்வீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்காகவே ஜெபிக்காமல் தேசத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் நெய்பர்ஸ்க்காக ஜெபிக்கணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்காக ஜெபிக்கணும். சரியா குட்டீஸ்? ஏன்னா உங்ககிட்ட உங்கள் ஜெபத்தை ஏசப்பா அற்பமாக நினைக்க மாட்டார். ஏன்னா ஏசப்பா சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறாரு. சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது நம்ம நித்திய ஜீவனை எப்படி அடையணும்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19, 20 இந்த வசனங்களில் நம்ம நித்திய ஜீவனை எப்படி அடையணும் அப்படின்னு நமக்கு ஏசப்பா ஆலோசனை கொடுக்குறாரு. நம்ம பார்க்கலாமா? 16வது வசனம் எடுத்துக்கிட்டிங்களா? அப்போது ஒரு இளைஞன் ஏசப்பா கிட்ட கேட்டா, ஏசப்பா நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னா, என்னுடைய கற்பனைகளெல்லாம் நீ கை கொண்டினா நித்திய ஜீவனை அடையலாம். ஆமாம், நீ அவருடைய கற்பனை என்ன சொல்லுங்க பார்ப்போம். 18வது வசனத்தில் பார்க்கலாமா? அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? கற்பனைகள் என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இந்த கற்பனைகளை பற்றி ஏசப்பா அந்த இளைஞன்கிட்ட சொன்னாராம். அப்போது அந்த இளைஞன் என்ன தெரியுமா சொன்னார்? ஆமாம் ஏசப்பா, நான் இது சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறேன், நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? சரி, உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நீ விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால என்ன பண்ண முடியல? கொடுக்க முடியல இல்லையா? அவங்களுடைய சொத்து பெருசாப்பட்டது. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது எவ்வளோ பெரிய அரிதாக இருக்குது இல்லையா குட்டீஸ்? ஆமாம், அவருடைய கற்பனைகளை மட்டும் நம்ம கற்பனைகளை மட்டும் நம்ம கீழ்ப்படியில, அவருக்கு பிரியமாக நம்ம இருக்கணும். மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். எப்போ பார்த்தாலும் நமக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் என்ன கேட்கணும் ஏசப்பா கிட்ட? ஏசப்பா, ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாங்க, சுகமளிக்கிற வரத்தை தாங்க, நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு தாங்க. அப்படிப்பட்ட வரத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் குட்டீஸ். நீங்கள் எல்லாரும் கேட்பீங்களா? ஓகே, அடுத்தது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? வசனம் 21. அப்போது பரலோக ராஜ்யத்தில் யார் தான் போக முடியும்? இப்போ இந்த எல்லா கற்பனைகளையும் மீறி இருந்தால் அவங்க எப்போ யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? யார் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன சொல்லின்னு இருக்காரு? நீ உனக்குள்ள இருக்கிற சொத்தை நீ விற்று யாருக்கு கொடுக்கணும்? கரெக்ட், ஏழைகளுக்கு நீ கொடுக்கணும். அப்படி கொடுத்தினா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த வாலிபன் என்ன பண்ணுறாரு? அவன் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்குவான் பழகுது இல்லையா? அதனால தான் அவனுக்கு மனசு வரலை. எல்லா சொத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க அவருக்கு மனசு இல்லை. அப்போ ஏசப்பா சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? அது காதில் ஊசி நுழைவது எளிதாக இருக்கும். அப்போது இதை கேட்ட சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, அப்போ யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும் ஏசப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? இது மனுஷனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். அப்போது பேதுரு ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, அப்போ நாங்கள் எல்லாரும் உம்மை பின்பற்றினோமே, இது எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடித்துமே, அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யார் கேட்டது? பேதுரு ஏசப்பா பார்த்து கேட்டார். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, 28வது வசனம் பார்க்குறீங்களா? இயேசு
மறு ஜன்மத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா அவங்க வீற்றிருப்பாங்கன்னு பேதுரை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு. பேதுரு கேட்டார்ல, இப்போ நாங்கள்லாம் உங்களோட இருக்கிறோமே, நாங்கள்லாம் இதை செஞ்சோமே, அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவங்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது அது மட்டும் இல்லை, என் நாமத்தினால வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளாவது சொத்தையாவது யார் விடுறாங்களோ அவங்க 100 தனையை அடைந்து ஜீவனை நித்திய ஜீவனை தரிசித்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடியுமா? இல்லை குட்டீஸ், நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை விற்றுனா நம்மளால் முடியாது இல்லையா? நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் இருந்தால் அதை விற்க யாருக்கும் இயேசுவுக்காக விட மனசு இருக்காது இல்லையா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்மளுடைய சுயத்தை வெறுத்து இயேசுவுக்காக நம்ம ஓடணும். சரியா குட்டீஸ்? அப்போ நமக்கு பரலோகத்தில் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம். சரியா? அப்போது ஏசப்பா இப்படியா சொல்கிறாரு. அப்போது நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருக்கணும், அப்புறம் குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், டிவோர்ஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்றத பார்த்தோம். ஒரு குடும்பம் என்பது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, குழந்தைகள் இயேசுவினிடத்தை வரதை பற்றி நம்ம பார்த்தோம். பணக்கார இளைஞனை பற்றி நம்ம இன்னைக்கு தியானித்தோம். பணம் முக்கியம் இல்லை, தேவனிடத்தில் அன்பும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் யார் செல்வாங்க? நம்ம எதையும் தேவனிடத்தில் உதவி பெற முடியும். சரியா குட்டீஸ்? ஓகே, இன்னைக்கு நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். சரியா? நெக்ஸ்ட் வீக்கு நம்ம அடுத்த சாப்டரை தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பு கரம் இருக்கட்டும் ராஜா. பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்ளுகிறேன்ப்பா. ஒரு பிள்ளையும் ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா பாவ தடைகளை நீர் மாற்றுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகள் உமக்கென்று எழுந்து அன்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஒரு எழுப்புதல் சிறு பிள்ளைகள் மத்தியில் உருவாகட்டும் ராஜா. அப்பா, வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை நீங்கள் தொடுங்கப்பா. பிள்ளைகள் வளர்க்குறதுல ஒரு விசேஷ ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா. மனுஷர்கள் கைவிட்டிருக்கலாம்ப்பா, எல்லா ஆசிரியர்கள் கைவிட்டிருக்கலாம்ப்பா, எல்லாரும் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கலாம்ப்பா. ஆனாலும் தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற இந்த சிறு பிள்ளைகள் மேலே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுதே நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் இறங்குவதாக. அவர்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி ரட்சித்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் ஒரு எலியாவாக, ஒரு தாவீதாக அப்பா, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக மாற்றுங்கப்பா தகப்பனே ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ்.